வந்து ஆரம்பத்துல பின்தங்கிய கிராமமாக இந்த காலகட்டத்துல வந்து கல்வி கற்பதற்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் வந்து இங்கு காணப்படவில்லை. இங்கு டியூஷன் மாலை நேர வகுப்புகள் வசதிகள் காணப்படவில்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்கள் வகுப்புகளுக்கு அனுப்புறாங்க. நான் தரம்பத்துல கல்வி கற்கிறேன். 7ஆம் ஆண்டுல இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே கல்வியை கற்றினான். இங்க பாடசாலை வந்து 1:30க்கு முடிகிறதால இங்க இருந்து பஸ்ல போய் வந்து அங்கால படிப்பை தொடர்றதுக்கு என்னால முடியல. இந்த நிலையம் வந்தது பிறகு மாணவர்களுடைய கல்வியானது வளர்ச்சி அடைந்தே காணப்படுகிறது. இந்த கல்வி நிலையம் எங்களுக்கு கல்வி மட்டுமில்லாமல் போசாக்குள்ள உணவுகள் அதோட எங்களை கல்விக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கி வருகின்றது. சனி ஞாயிறு கிழமையில வந்து உணவும் வந்து எங்களுக்கு வழங்கி கல்வியும் வழங்குகின்றார்கள். முதல் பாடசாலையில் அடைவு மட்டத்தை விட இப்போ கல்வி நிலையத்தில் கற்று எங்களோட பிள்ளைகளின் அடைவு இந்த படிப்பின் அடைவு மட்டம் வந்து கூடுதலாக காணப்படுது. இந்த கல்வி நிலையத்துல வந்து நான் இணைஞ்ச பிறகு கல்வியும் மேலோங்கி காணப்படுது. அதோட என் அப்பா விவசாய தொழில் செய்கிறார். அந்த விவசாயத்துல வந்து எனக்கு கல்விக்கு செலவழிக்கிற பணம் குறைவாகவே இருக்குது. இந்த கல்வி நிலையம் ஊடாக அது பிள்ளைகள் சிறந்ததொரு அறிவாளிகளாகவும் அனைத்து துறைகளிலும் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைக்கு இட்டு செல்வார்கள். எங்களோட அம்மா அப்பா வந்து காசு செலவழித்து எங்களை தூர இடங்களுக்கு ஏற்றி சென்று தான் அவையில் எங்களோட கல்வியை தொடர்றதுக்கு உதவி செய்த வேணும். ஆனால் அப்போக்குள்ள எங்களோட அம்மா அப்பாக்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறதால அப்படி செலவழித்து எங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு போதுமான வசதி இல்லை. அவையில் அதுக்காண்டியே மேலதிகமாக வந்து வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்த கிரியா இளந்தளிருக்கு கல்வி நிலையம் இங்கே வந்த பிறகு அவையல் வந்து அவையோட சிலவை வந்து மிச்சப்படுத்தி கொள்றோம்.